அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஆர்டிகல் 143 டீல்ஸ் வித் பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான். ஒரு பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ்னா ஆர்டிகல் 143 கீழ தான் வரும். இதுவரைக்கும் 16 பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸஸ் வந்து வந்திருக்கு. ஓகேவா? An opinion given in a presidential reference did not overrule a judgment. ஸோ பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ்ல வந்து சுப்ரீம் கோர்ட் குடுக்கறது ஒரு ஒப்பீனியன் மட்டும் தான். அது ஜட்ஜ்மென்ட் கிடையாது. அது அது வந்து ஒரு ஜட்ஜ்மென்ட்ட மீறாது அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஸோ இதுவுமே கரெக்ட் தான். 2மே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, என்கெலாடஸ் ரீசென்ட்லி சீன் இன் தி நியூஸ் இஸ் a மூன் ஆஃப் விச் பிளானட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது எந்த பிளானட்டோட மூன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாட்டர்ன். சாட்டர்னோட பிரைட்டஸ்ட் மூன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? சாட்டர்னுக்கு இருக்கக்கூடிய மூன்ஸ்லயே பிரைட்டஸ்ட் மூன் எது அப்படின்னா, இது என்செலாடஸ் அப்படிங்கிறது தான். சரியா? அடுத்தது, பாரிஸ் அக்ரிமெண்ட் வாஸ் அடாப்டட் பை 195 countries at UN Climate Change Conference in Paris, France on 12th December 2015. It entered into force on 4th November 2016. ஸோ பாரிஸ் அக்ரிமெண்ட்னா 2015 நமக்கு தெரியும். அதுல இருக்கக்கூடிய கீ ஃபேக்ட வந்து நம்ம படிக்கிறதுல மிஸ் பண்ணிரும். ஸோ என்னென்ன ஃபேக்ட் இருக்குன்னா, எவ்வளோ கண்ட்ரீஸ் வந்து அதுக்கு அக்செப்டன்ஸ குடுத்துருக்காங்க. 195 கண்ட்ரீஸ் குடுத்துருக்காங்க. அடுத்ததா எப்போ இத சைன் பண்றாங்கன்னா, 12th December 2015ல வந்து சைன் பண்றாங்க. எப்ப நடைமுறைக்கு வருதுன்னா, 4th November 2016. ஓகேவா? 12th December 2015 சைன் பண்ணது. கிட்டத்தட்ட 1 வருஷம் கழிச்சு 4th November 2016ல நடைமுறைக்கு வருது. சரிங்களா? மொத்தம் 195 கண்ட்ரீஸ். எல்லா ஃபேக்ட்டுமே கரெக்ட்டா இருக்கு. போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, which of the following article deals with the appointment of Chief Justice of India? புது சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் இவர்தான். சரிங்களா? என்ன அப்பாயின்ட்மென்ட் ஆர்டிகல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 124 சப் கிளாஸ் 2. சரியா? லாஸ்ட்டா, which state has recently received geographical indication tag for its traditional handcrafted blade, the Dao? ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்வாட், ஓகேங்களா? இத வந்து டாவோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ எந்த ஸ்டேட்டுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, அருணாச்சல் பிரதேஷ்க்கு கிடைச்சிருக்கு. சரியா? ஜிஐ டேக். இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க் யூ.